தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுபாஷ். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த சலனமானது காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவெடுத்தது. அதுவும் 2 தினங்களுக்கு முன்பு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் பரவலாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக காரைக்கால், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே தெரிவித்தது. அந்த வகையில் இன்று காலை நிலவரப்படி கடலூரில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினத்தில் 4 சென்டிமீட்டரும், காரைக்காலில் 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இலங்கை தென்மேற்கு வங்கக்கடலில் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதி அடுத்த ஓரிரு தினங்களில் அரபிக் கடலோர பகுதியில் அடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி தென்மேற்கே நிலை கொள்ளக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி தென்மேற்கே பகுதியில், கன்னியாகுமரி தென்மேற்கே பகுதியில் நிலை கொள்ளும் பட்சத்தில் தென் தமிழகத்திற்கு பரவலாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி, இன்று காலை நிலவரப்படி சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி, நேற்றிலிருந்து இன்று காலை நிலவரப்படி சென்னையில் பதிவான மழை சதவீதம் என்று பார்க்கும்போது நுங்கம்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டரும், மீனம்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டரும், அண்ணாநகர் பகுதியில் 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் சுபாஷ் சந்திரபோஸ்.